ஸோ டே 6 எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ண ஹோட்டல்லையே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை, மசால் தோசை எல்லாம் வந்து சாப்பிட்றோம். ஸோ இது சாப்பிட்டு வந்து டெம்பிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டெம்பிள்ஸு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த டெம்பிள் வந்து போயிட்டுருக்கோம். எந்த ரூட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூகாம்பிகா வைல்ட் லைஃப் சாங்சுரி, அந்த ஃபாரஸ்ட் இது உள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 வருது. பட் வெயில் இல்லை, லைட்டாக மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அங்கே வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அந்த டெம்பிள் போகிறதுக்கு. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அழகோ அழகு இந்த ஏரியா. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டரா வந்து இந்த மாதிரி ரோட்ல தான் வந்து வந்துருக்கோம். செம்மையா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே வந்து குட்டி குட்டி ரோடு, நோ டிராபிக். லைக் நோ டிராபிக் இந்த சென்ஸ், அந்த சைட்ல இருந்து வந்து அவ்வளோலாம் யாரும் வரல. ஒரு 1 or 2 கார்ஸ் தான் வந்தது. ஸோ அதனால இந்த ரூட்ல தான் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு. இது எப்படி இருக்கும்னு வந்து ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமம், ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாத்வேல ஒரு கோயில் இருக்கு. ஸோ அதுதான் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும். என்னென்னமோ வளர்றான். ஸோ நாங்கள் காரை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே பயங்கர சேரா இருக்கு. அந்த சேரில் வந்து நம்ம கார் வரல. அதனால இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு, நடந்து போகணும். பாருங்க, பட் பிளேஸ் இஸ் பியூட்டிஃபுல். அதுக்காக சும்மா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு டெம்பிள் விசிட்டா இருக்கு. இந்த டெம்பிளுக்கு போகணும் பிளான் பண்ணி போகாம நேத்துல இருந்து நிறைய பேர் சொல்லி பிளான் மாத்திக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ஆமா, நிறைய தடை வருது. இதுவும் ஒரு தடை. ஸோ இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. கிட்ட போனோன்னே காட்டுறேன். ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 15 நிமிஷமா நடந்து வேர்த்து கொட்டி 15 நிமிஷமா ஒரு 2 மணி நேரம் நடந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து கோயில் வந்தாச்சு. ஆனால் நம்ம கார் மட்டும் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இத்தனை காரு, குட்டி கார்ஸ்லாம் வந்து வந்திருக்கீங்க. எனக்கு வந்து கரெக்டாக ஓட்ட தெரியல. அதனால ஒரு பயம் வேற. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் மேலே ஸ்டீப்பாக இருந்ததுனால ஸோ நான் ரிஸ்க் எடுக்கல, நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டோம் கோயிலுக்கு. சவுண்டு, மணி சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ நம்ம கீழே போய் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இங்கே வந்து நடந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம், நல்ல காற்று. இது உள்ளே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறோம். உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியாது, முடிஞ்சதுன்னா நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த கேவ். மேடம் வந்து தண்ணியிலே இறங்க மாட்டாங்க, ஆனால் அதனால தான் வந்து சிவன் வந்து இங்கே கூப்பிட்ருக்காரு, வாங்க வாங்கன்னு. இதுதான் வந்து கேவ் உள்ள இருக்கிற சிவன். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன், சாமி கும்பிடலாம். அதான் வந்து உள்ள இருக்கிற சிவன் டெம்பிள். ரொம்ப எப்படி இருந்ததா? அம்முக்கு வந்து சிவன் இருக்கட்டும்டா. பாம்பெல்லாம் இருக்குதா? இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சாமிகள், ஐயப்பா, முருகா எல்லாரும் இங்கே இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ். அதுக்கு தள்ளி தான் வந்து அந்த கேவ் இருக்கும். அப்போ எப்படியோ பார்த்தாச்சு இல்லை சிவா? ஹாப்பி? ஸோ நம்ம கோயில் வந்து பார்த்துட்டு திருப்பியும் அதே ரூட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நடக்கிறது அவ்வளவு கஷ்டமா தெரியல. எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. வரும்போது தான்
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்க எல்லாம் ஃபுல்லா வலி வந்துச்சு பண்ணி அந்த மாதிரி தொண்டெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. பட் இட் இஸ் ஆக்சுவலி வர்த் இட். அதாவது அந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தோம், அதாவது அந்த மாதிரி அழகா இல்ல அவங்க வீடியோ எடுக்கும்போது யாருமே இல்ல, அப்போ மட் எல்லாமே கீழே இருக்கும், ஃபிஷ் வெளியே தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 people மேல வந்து போயிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா ஆமா. இல்ல நான் எதுக்காக நான் இது சொல்றேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வராதீங்க, புரியுதா? புரியுது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து வராதீங்க. பட் எது இருந்தாலும் வந்து அந்த சாமியோட வைப் நல்லா இருக்கு. அங்க போன உடனே ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு ஃபீல் ஆகுது. தண்ணி கால்ல வந்து தண்ணி, அப்புறம் மீன் வேற வந்து இன்னைக்கு போன உடனே டச் பண்ணிச்சு, கத்திட்டேன் நான் வேற. வந்து டச் பண்ணிட்டு அதுதான் வந்து டெம்பிள் முடிச்சாச்சு. இப்போ வந்து 7 o'clock ஆகுது. போறதுக்கு 1 o'clock. இங்கே நாங்க போறதுக்கே 1/2 hour ஆகும் இன்னும். 1 o'clock வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்ததுதான் வந்து மற்ற பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ எங்க வந்து லைஃப்ல வந்து எவ்வளோ ரெசார்ட் போனாலும் எவ்வளோ இது போனாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். எல்லா இடங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு, ஒரு வைப் இருக்கு எல்லாத்துக்குமே. பட் இது பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸோட அவரோட மைண்ட் செட், அவங்க ஏன் நம்ம சின்ன வயசுல இழுத்துட்டு கூட்டிட்டு அந்த வெயில்ல மழையில கோவில் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாருன்னு இப்ப புரியுது. அப்போல்லாம் திட்டிட்டு இருந்தேனா, இப்போல்லாம் பாவமா இருக்கு. நான் திட்ட மாட்டேன், ஏன்னா கூட்டிட்டு போனது இல்லையே. நான் போக மாட்டேன். நம்ம வீட்டு போலன்னு அப்படியே இப்படி கயிறு கட்டிட்டு இப்படி இழுத்துட்டு போயிடுவாங்க. அம்மாவை திட்டுற அளவுக்கு நான் குடும்பக்காரன். பாதி தூரம் இருக்கு, அதுக்குள்ளயும் வந்து ஃபுல்லா நினைச்சிட்டேன். பாதி தூரத்துல வந்து ஃபுல்லா நினைச்சிட்டேன். அதனால ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டேன். இந்த சவுண்ட் எப்படி இருக்கு? பயமா இருக்கு. என்ன வரும் அப்பப்போ மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், அதனால பயம் இல்ல. யாரும் இல்லன்னா கண்டிப்பா இல்ல. நாங்க வரும்போது வந்து யாருமே இல்ல. ஆக்சுவலா இப்பதான் வந்து நிறைய பேர் நடந்து வராங்க. அத நம்ம கார் பார்த்துதான் இங்கேயே வச்சிடலாமோ தைரியத்தில் வச்சிருக்காங்க. ஒருத்தங்க நம்மள மாதிரியே மாட்டிக்கினாங்க போல இருக்கு, பாவம். பெங்களூர் அவங்களும் அங்கேயே வச்சுட்டு நடந்து வந்திருக்காங்க. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஜாலியாக இருந்தது. நாங்கள் அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேசினே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நம்ம ஜெயஸ்குமாரா அப்படி போகும்போது ஒரு மரம் காமிக்கிற, அவ்வளோ பெருசு, நல்லா பெருசு மரம், பெரிய பெருசுன்னா பிக் பிக் பிக். அதான் பிக் பிக் ஹோட்டல், பிக் பிக் ஹோட்டல், பிக் பிக் 5-star ஹோட்டல். ஸோ நம்ம மதியானம் ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டு இப்போ எங்கம்மா வந்திருக்கோம்? இடுகுஞ்சி விநாயகர் மகா கணபதி டெம்பிள். கரெக்டாமா? கரெக்டாமா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 1/2 hour அங்கதான் வந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 kilometers இருக்கு. இது முடிச்சிட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம போக போறோம். அது என்னன்னு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டெம்பிள். உள்ள வந்து தரிசனம் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப அழகா இருந்தது டெம்பிள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது இந்த இடம் தான். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முருடேஸ்வரா சிவன் டெம்பிள். ஸோ நிறைய வாட்டிக்கு வந்து வீடியோல வந்து பார்த்துருக்கேன், போட்டோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமா வந்து அம்மும் இப்பதான் வந்து சொன்னா, நீ சின்ன வயசுல வந்து சின்ன வயசுல ஆதி வந்து வயிற்றுல இருக்கும் போது அந்த சிம்பு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுல வந்து இங்கதான் வந்து வருவாங்க நம்ம வந்து சொல்லித்தான். ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம இங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு டிரைவ் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எனக்கே ஞாபகம் இல்லை. பட் இப்போ வந்து அது ரியாலிட்டியா வந்து நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும்னு வந்து ஐம் ரியலி எக்ஸைட்டட். வாங்க அங்கே போய் ஷோ இட் டு கைஸ். திஸ் இஸ் டெம்பிள் ரோட். அந்த முருடேஸ்வரா டெம்பிளுக்கு வந்து போற ரூட் இதுதான். பெருசா இருக்கு. ஏன்னா
கண்டிப்பா சிவன் தெரிவாருன்னு நினைச்சேன், பட் இங்க வந்து தெரியல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். பாருங்க 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 என்னப்பா சிவனை பாருங்க. Finally, we are here at Murudeshwara Temple. இதுதான் பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் டெம்பிள் என்ட்ரன்ஸ் பாருங்க. இங்கேருந்து செம்ம அழகா இருக்கு, சான்ஸே இல்லை. சிவன் வந்து பார்க்குறோம். இப்போதான் வந்து உள்ளே போகிறோம். இதுதான் வந்து லைனு, தேவையில்லாத லைனில் நம்ம நின்றோம். அது என்ன லைன் தெரியுமா? அங்கே லிஃப்ட் ஒன்று இருக்குது சரியா, அது மேலே வந்து போகிறதுக்கு கோபுரம், மேலேருந்து வந்து பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து அவங்க சொன்னாங்க அவ்வளோலாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு தேவஸ்தானம் பார்த்துருங்க, லேட் ஆகும். அது சைடு வியூ ஆஃப் த டெம்பிள் அண்ட் த பீச் அண்ட் த டெம்பிள் இங்கே. ஆஹா அருமை. ஸோ கோயில் வந்து முடிச்சுட்டு தேவஸ்தானம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே ஒரு சாமி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது உள்ளே இருக்கிற குட்டி குட்டி கோயில்கள். அனுமார் செம்மையா இருக்குங்க, நிஜமாலே ரொம்ப அழகா இருக்கு. எந்த இடத்துல இருந்தாலும் இங்க ஒரு கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு கோயில் இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து டெம்பிள் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம க்ளோஸ்அப் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது இந்த சைடு பாருங்கள், தெரியுறாரா சிவன்? இந்த சைடு பாருங்கள், இந்த டெம்பிள் சான்ஸே இல்லை. இந்த வியூ வேறு லெவல் வியூ. ஸோ அந்த சைடு வந்து அப்படியே வந்து பீச் வந்து போவோம். ஸோ நான் நினச்சது இந்த இதுக்கு அதுதான். ஐயோ. ஸோ இத்துடன் ஒரு அழகான டெம்பிள் விசிட் கர்நாடகாது முடிகிறது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் கூட்டிட்டு வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அபி. தேங்க்யூ ஸோ மச் அம்மு, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாருங்க பின்னாடி வந்து அவ்வளோ அழகான ஒரு இது. நான் வந்து எதுக்கு வந்து ஈவினிங் வந்தேன்னா, வெளிச்சத்துலையும் பார்க்கணும், இருட்டிலையும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் வந்து ஸோ இதுவும் வந்து இன்னும் லைட்ஸ் ஃபுல்லாக வந்து போடல. டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு, இருந்தாலும் லைட் வந்து இன்னும் வெளிச்சமாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த பீச் நம்ம போக முடியல, ரொம்ப கூட்டம். ஆமாம், ரொம்ப கூட்டம். சைலண்டாக இருக்கிற ஒரு பீச்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம வேற பீச்சஸ்லாம் வந்து நம்ம போகலாம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அங்க கூட்டம் காமி. என்ஜாய் பண்ண முடியும். ஆமாம், இதோ பாருங்க பீச். இதான் இந்த கோயில் இருக்கு, கோயில் பக்கத்துலேயே பீச். அவ்வளோ அழகான ஒரு டெம்பிள். இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. ஸோ ரொம்ப நன்றி. நான் ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சு விட்டேன் குளிக்காமையே. ரொம்ப நன்றி வீடியோலாம் வந்து பார்த்ததுக்கு. இன்னும் வந்து வேற இடத்துக்கு போகிறோம் இங்கேருந்து. அது வந்து இப்போதான் வந்து புக் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு தான். அது வந்து நாங்கள் பிளான்லேயே இல்லை, எதுவுமே பிளான்ல இல்லை. ஸோ நாளைக்கு வந்து என்ன வீடியோவில் வந்து எங்கே போகிறோன்னு வந்து பார்க்கலாம். கோயில் முடிச்சுட்டு பயங்கரமான வாக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ சுட சுட ரைஸ், ஃபிஷ். என்ன ஃபிஷ் மாதிரி சொன்னாங்க தெரியல, ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு. இது வந்து ப்ரான். ஸோ நம்ம இந்த சைடு ஆஃப் கர்நாடகாவில் இருக்கிறதுனால ஒன்லி சீ ஃபுட் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். அரை கிலோ இருக்குது, 4 கிலோ சாப்பிடுறோம்.